Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 7 mensuration exercise 7.5ல questions from 11 to 15. 11th one. A shuttlecock used for playing badminton has the shape of the combination of frustum and hemisphere. So the option is D. A spherical ball of radius R1 unit is melted to make 8 new identical balls, each of radius R2 units. Then ratio of R1 and R2 is what? நமக்கு என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்பெரிக்கல் பால் இருக்கு, இதனோட ரேடியஸ் வந்து R1. இதை மெல்ட் பண்ணி ஒரே மாதிரி இருக்கிற 8 சின்ன பால் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸ்மால் பாலோட ரேடியஸ் வந்து நமக்கு R2. இப்போ இந்த R1 அண்ட் R2க்கான ரேஷியோ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. Volume of larger sphere with radius R1 is melted to create 8 times of smaller sphere. 8 times of volume of smaller sphere. Radius வந்து R2. இப்போ ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ லார்ஜர் ஸ்பியர், ஸ்பியரோட வால்யூம் ஃபார்முலா என்னது? 4/3 pi r cube. பட் நமக்கு லார்ஜர் ஸ்பியரோட ரேடியஸ் R1 R1 is equal to 8 times of smaller sphere volume 4/3 pi r2 cube. நமக்கு காமன் டைம்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். 4/3 4/3 கேன்சல், pi கேன்சல். அப்போ R1 cube is equal to 8 times of R2 cube. நமக்கு ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ R1 cube divided by R2 cube is equal to 8. நமக்கு டினாமினேட்டரில் எதுவும் இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா மீனிங்க. இப்போ நம்ம கியூப் ரூட் எடுக்கிறப்ப 2 cube வந்து 8. ஸோ R1 by R2 is equal to 2 divided by 1. அப்போ கரஸ்பாண்டிங் ரேஷியோ என்னது? R1 is to R2 is equal to 2 is to 1. ஸோ இதுதான் நமக்கு தேவையான ரேடியஸோட ரேஷியோ. அப்போ ஆப்ஷன் A is the answer. 13th one. The volume in centimeter cube of the greatest sphere that can be cut off from a cylindrical log of wood of a base radius 1 centimeter and height is 5 centimeter. நமக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஒரு சிலிண்டர் இருக்கு, அந்த சிலிண்டரோட பேஸ் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 1 சென்டிமீட்டர். தென் அந்த சிலிண்டரோட ஹைட்டும் நமக்கு கொடுத்துட்டாங்க 5 சென்டிமீட்டர். இந்த உடன் பீஸ்ல இருந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்பியரை கட் பண்ணி நம்ம வெளியே எடுக்கிறோம். இப்போ கிரேட்டஸ்ட் ஸ்பியர் அப்படின்னா இதனோட ரேடியஸும் ஸ்பியரோட ரேடியஸும் சேமாக இருக்குமா? ஸோ இந்த பீஸை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இதனோட ரேடியஸும் நமக்கு 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இப்போ இந்த பீஸோட வால்யூம் நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்பியரோட வால்யூம் அப்படிங்கிறப்ப 4/3 pi r cube. நமக்கு ரேடியஸ் வேல்யூ 1 சென்டிமீட்டர், தென் வால்யூம் 4/3 pi r cube. நமக்கு ஆரோட வேல்யூ 1 அப்படிங்கிறப்ப ஜஸ்ட் 4/3 pi மட்டும்தான் வருமா? ஸோ ஆப்ஷன் A is the answer. Question number 14. The height and radius of the cone of which the frustum is a part are h1 units and r1 units respectively. அதாவது ஒரு கோனோட ஹைட்டும் அதனோட ரேடியஸும் கொடுத்துட்டாங்க. அப்போ ஓவரால் ஹைட் வந்து நமக்கு h1, தென் கோனோட ரேடியஸ் வந்து r1 யூனிட். ஹைட் ஆஃப் தி ஃப்ரஸ்டம் இஸ் h2. நமக்கு ஃப்ரஸ்டம் அப்படிங்கிறப்ப இந்த ஷேடிங் ரீஜன் மட்டும்தான், இது வந்து h2 in between these two distance. And radius of the
Smaller base is R2 units. Smaller base அப்படின்னா இந்த பார்ட்டா இது வந்து R2 ன்னு கொடுத்துட்டாங்க. If H2 is to H1 is equal to 1 is to 2, then R2 is to R1 is equal to what? நமக்கு H2 is to H1 ஓட ரேஷியோஸ் கொடுத்துட்டாங்க. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 1 is to 2. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா H2 divided by H1 is equal to 1 by 2. Then R2 is to R1. இதனோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம். இந்த 3 டைமென்ஷனல் ஃபிகரை 2 டைமென்ஷனா மாத்துறப்ப நமக்கு ட்ரையாங்கிள் கான்செப்டா? இப்போ 2 டைமென்ஷன் ஃபிகரை மாற்றலாம். நமக்கு என்டையர் கோன் இந்த ட்ரையாங்கிள், தென் ஃப்ரஸ்டம் ரிமூவ் பண்ணுறப்ப நமக்கு மேலே ஸ்மாலர் ட்ரையாங்கிளா? இப்போ ஜஸ்ட் ஒரு வேரியபிள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். A, B, C, then D, E. ஓவரால் ஹைட் H1. அப்போ AB அப்படிங்கிறப்ப H1. தென் ஃப்ரஸ்டமோட ஹைட் கொடுத்துட்டாங்க. அப்போ DB அப்படிங்கிறது H2வா? தென் AD நமக்கு என்ன வரும்? ஸோ ஓவரால் ஹைட் மைனஸ் ஃப்ரஸ்டமோட ஹைட். இப்போ H1 மைனஸ் H2. ஸோ AD மட்டும் அப்படிங்கிறப்ப H1 மைனஸ் H2. நமக்கு ரேடியஸோட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்தாச்சு. இது வந்து R1. தென் ஃப்ரஸ்டமோட ஸ்மாலர் பார்ட் அப்படிங்கிறப்ப R2. அதாவது DE வந்து R2. இந்த ட்ரையாங்கிள் கம்பேர் பண்ணுறப்ப இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதே ஆங்கிள் தான் நமக்கு லார்ஜர் ட்ரையாங்கிளுக்கும் காமன். 2 ட்ரையாங்கிளுக்குமே காமன் பாயிண்ட் A தான். ஸோ அதை விட்டுறலாம். தென் இங்கே ரைட் ஆங்கிள் அப்படின்னா சேம் ரைட் ஆங்கிள் தான் நமக்கு இங்கே இருக்கு. அப்போ ஆங்கிள் B இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் D. தென் C அப்படிங்கிறப்ப சேம் ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்குமா? ஸோ triangle ADE is similar to triangle ABC. நமக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படின்னாவே அதனோட கரஸ்பாண்டிங் சைட் ரேஷியோஸ் ஈக்குவலா? அப்போ AD by AB is equal to DE by BC is equal to AE by AC. எல்லா சைடோட ரேஷியோமே நமக்கு ஈக்குவலாக இருக்கும். பட் நமக்கு ஏஇயோ இல்லை ஏசியோ நமக்கு நீட் இல்லை. அப்போ இது வந்து நமக்கு தேவைப்படாது. இப்போ ஃபஸ்ட்டு 2 ரேஷியோஸ் நம்ம எடுத்துக்கலாம். AD by AB is equal to DE divided by BC. இப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணலாம். அதாவது HR அப்படின்ட்டு நமக்கு ரீப்ளேஸ் பண்ணலாம். AD நமக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கு? H1 மைனஸ் H2. தென் AB அப்படிங்கிறப்ப ஓவரால் ஹைட் H1. DE R2 ஓட வேல்யூ, BC அப்படிங்கிறது R1. இங்கே நமக்கு தகுந்தபடி சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஸோ R2 by R1 is equal to H1 divided by H1 minus H2 divided by H1. நமக்கு H1 by H1 அப்படிங்கிறப்ப just 1. ஸோ R2 by R1 is equal to 1 minus H2 by H1. நமக்கு H2 by H1 அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 1 by 2. இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். R2 by R1 is equal to 1 minus 1 by 2. அப்போ R2 by R1 is equal to just 1 by 2. ஸோ நமக்கு ரேஷியோ R2 is to R1 is also is equal to 1 is to 2. இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். ஆப்ஷன் B is the answer. The ratio of the volume of a cylinder, cone and sphere if each has same diameter and same height. Same diameter, same height அப்படிங்கிறப்ப H is equal to D, then D is equal to 2 times of radius.
இப்போ இதனோட வால்யூமோட ரேஷியோ தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்முலா pi r square h then 1/3 times of pi r square h then 4/3 pi r cube. இங்க காமன் டைம் ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிடலாம். pi காமன், then r square காமன். அப்ப h is to 1/3 h is to 4/3 r. இப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டுமே பிரச்சனை இல்லை, பட் இங்க ரேடியஸ் இருக்கு. இத 2 times of 2r னு பிரிக்கலாம். தென் இந்த 2rக்கு பதிலா நம்ம h ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஸோ h is to 1/3 h then 2/3 then 2rக்கு பதிலா நம்ம h னு ரீப்ளேஸ் பண்றோம். இப்போ h காமன், அப்போ கரஸ்பாண்டிங் ரேஷியோ 1 is to 1/3 and 2/3. நமக்கு டினாமினேட்டர் ரிமூவ் பண்ணும், அப்போ 3 ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 3 is to, then 3 and 3 cancel, 1 is to 3 and 3 cancel அப்படிங்கிறப்போ 2 மட்டும் இருக்குமா? ஸோ 2. அப்போ ஃபைனல் ஆன்சர் ஃபார் த ரேஷியோ இஸ் 3 is to 1 is to 2. So option D is the answer.